பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை மது வந்துச்சு, மாடு வந்துச்சு, சூரிய கலாச்சாரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரல. அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வர்றதுக்கு எப்படி தடுத்தாங்கிறது அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி இதுவரை நமக்கு வந்ததில்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி லெவல்ல கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன்னா தாறு மாறு. அந்த பொண்ணு பேரு ருக்மணி வசந்த் கலக்கிருக்காப்ல. எந்தெந்த இடத்துலலாம் பசங்களாம் சோர்வா இருக்காங்க அந்த இடத்துல நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற. தமிழ் சினிமால இதுவரை இந்த மாதிரி வில்லனை வெயிட்டா காமிச்சதே இல்லை. எஸ்கேக்கு எப்படி ஹை ஸ்பீட் ஷாட் போட்டு ஸ்லோ மோஷன் அப்படி நடந்து வராரோ அதுக்கு ஈக்குவலா வித்யுத் ஜமால யூஸ் பண்ணிருக்காப்ல. துப்பாக்கி அவன்கிட்ட வச்சுக்கிறா இல்ல நான் தானு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஈக்குவலா பாத்தீங்கன்னா துப்பாக்கி 2 மாதிரி இருக்கு. என்ன துப்பாக்கி 2ல வித்யுத் ஜமான் துப்பாக்கி 1ல இறந்துருவாரு. இதுல உயிரோட இருக்காரு. சோ அங்க இங்க ஏதோ ஒரு லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு பேரே மദ്രാசி தூக்கிட்டு துப்பாக்கி 2னே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு முருகதாஸ் சார் ஏன் பயப்படுறான்னு தெரியல. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா நெல்சன் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட இருக்கு. கன் ஃபைட்ஸ் தான் வேற லெவலு. விஜய் மேனன் இந்த படத்துல வாழ்ந்துருக்காரு. ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து ஸ்கிரீன்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. மற்றபடி எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணிருக்காங்க. பழைய அதாவது அமரன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலான எஸ்கே தான் நம்ம பார்த்தோம். இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பழைய எஸ்கே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்குது. நல்லா இருக்கு. ஒரு டெலிஷன் பண்ற ஒரு கேரக்டரா பண்ணிருக்காப்ல. டிஃப்ரெண்டா இருக்குது. அமரன்ல எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பயந்தாங்குழியா இருந்துட்டு மாவீரனா வருவாரோ மாவீரன் படத்துல. ஸோ அது மாதிரி இதுலயும் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காப்ல. ரொம்ப நல்லா இருக்கு. பொருத்தமா இருக்கு. தேங்க்ஸ்.